மில்கா ஒண்டை கேக் அதே டேஸ்ட்லேயே ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஒண்டை கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரியே இருந்தது. டேஸ்ட் வைஸும் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்ததுங்க. ஸ்பான்ஜியாகவும் இருந்தது. குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் கேக் ஜெல்லு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணேன். அதுலேயே நல்லா சாஃப்டாக வந்துருந்ததுங்க. இது எப்படி சிலிண்டர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற வண்டை கேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ், மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தாங்க. மைதா மாவு எடுத்திருக்கேன், 3 முட்டை, 80 கிராம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், சுகர் 180 கிராமு, அப்புறம் பால் 80 கிராம் எடுத்திருக்கேங்க. மைதா மாவும் 180 கிராம் தான் எடுக்கணும். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அரை மூடி சேர்த்தாலே போதும். வெண்ணிலா எசன்ஸும் இது கூடயே சேர்த்துக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கையில் முட்டையோட எக் யாக் இருக்குல்ல, அதாவது முட்டை மஞ்சக்கருகை மட்டும் தனியாக எடுத்துடணும். ஒயிட்டை மட்டும் நம்ம இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது செப்ரேட் பண்ணுறது ரொம்ப கவனமாக பண்ணணும். முட்டையோட லைட்டாக அந்த மஞ்சக்கருகு பட்டாலே நம்மளுக்கு ஃப்ளஃபியாக பீட் பண்ணையில் கிடைக்காது. அதனால் வெள்ளையை மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கவனமாக பண்ணணும். பாருங்கள், நான் இந்த 3 முட்டையுமே இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்கையோட ஒயிட்டையும் எல்லோவையும். இப்போ நம்ம செப்ரேட் பண்ணால் ஒயிட்டை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எல்லோவை நம்ம தனியாக செப்ரேட் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒயிட்டை எந்த அளவுக்கு ஃபோமியாக பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோமியாக பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக வரணுங்க. அது அளவுக்கு நம்ம இந்த ஒயிட்டை பீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கணும். நல்லா நுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டானது. இந்த டயத்தில் நம்ம அரைக்காத ஜீனியை இது கூடயே சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி கேக் செய்யலை நம்ம கிரானுலேட்டட் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம விஸ்கு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே சூப்பரான ஸ்ட்ரக்சர் சாஃப்டாக நம்மளுக்கு கேக்கு கிடைக்குங்க. 2 பேட்சாக நான் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். அந்த சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அதை கையில் தொட்டு பார்க்கல அந்த சுகர் கரைஞ்சிருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சோன்னு தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்கணும். இங்கே பாருங்கள், தொட்டு பார்க்குறேன், நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை மஞ்சக்கருகை ஒன்றா இதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ் வரையுமே எசன்ஸ் எதுவுமே சேர்க்கவே இல்லை. எல்லா முட்டையோட மஞ்சக்கருகையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம எசன்ஸை சேர்க்கணும். அரை மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டேங்க. ஒரு 1/4 மூடி அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தாலே போதும். நான் வச்சுருக்கிற இந்த எசன்ஸ்லேயே கலரும் இருக்கும், எல்லோ கலர் லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சைடில் ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். பீட் பண்ணி வச்சுருந்த எக்கு நல்லா ஃபோமியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இந்த கேக்குக்கு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் 180 கிராம் மைதா, அதை இது கூடயே சேர்த்துக்கலாம். இது 2 தடவை சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 80 கிராம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். 80 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், அன்ஃப்ளேவர்டு ஆயில் இருக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே 2 பேட்சாக டிவைட் பண்ணி தான் சேர்த்துக்கணும். இன்னொரு பேட்சையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். மீதி உள்ள பாலை இதிலே சேர்த்துட்டு எண்ணெய் இது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணலே சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது நல்லா கவனமாக நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பேச்சுலாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பீட்டர் யூஸ் பண்ணி 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த முட்டையோட அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே குறைஞ்சிரும். அப்போனா கேக் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் சரியாக வராது. நம்ம அனுநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்கலே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்பேட்சில் வச்சு சைடில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வலிச்சு விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே ஸ்மூத் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது 7 இன்ச் ஸ்கொயர் டின்னில் நான் இதை சேர்த்துக்கிறேன்.
2 டேப் பண்ணி விட்டுட்டு டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ப்ரீ ஹீட் 180 டிகிரியில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரிலே 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே போதும். இங்கே பாருங்கள், சூப்பரான வண்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சாஃப்டாக இருந்ததுங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு அடுத்து தாங்க டீமோல்ட் பண்ணணும். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இது நம்ம இப்போ பீஸ் போட்டுடலாம். கேக் செய்கிற எல்லாருமே ஒரு மிஸ்டேக் விடுவாங்க. அதாவது நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் மறுநாள் வந்து கேக்குக்கு மேலே வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தோணும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுகரை வந்து பீட் பண்ணுறது நல்லா பீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கிடைக்கும். எனக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் நல்லா சுகரை பீட் பண்ணிட்டு தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்ப்பேன். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் கேக் ரெடி ஆயிடுச்சு. வண்டர் கேக் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக வந்திருந்ததுங்க. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இது நான் இப்போ டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றேன். சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my video.